நம்மளோட வாழ்க்கையில் தவறு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாயிருச்சு. நாம் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன தவறாவது பண்ணியிருப்போம். அந்த சின்ன தவறு ஒரு சிலருக்கு சாதாரணமாக கடந்து போயிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த ஒரு சின்ன தவறு தான் அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கோம். அதை நினச்சி நாம் ரொம்ப வருத்தப்பட்டுருப்போம். அது எல்லாத்தையுமே இந்த ஒரு கதை மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவருக்குள்ளார ஏகப்பட்ட கஷ்டமும் குழப்பமும் இருந்தது. அவருக்கு சரியாக தூக்கம் கூட வராது. அந்த அளவுக்கு அவர் குழப்பத்திலே இருந்தார். இரவு தூங்க போனாலும் தூக்கத்திலே எழுந்து உக்காந்துக்குவார். இதே மாதிரி தான் அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து உக்காந்தார். எழுந்து உக்காந்தவருக்கு அந்த அதிகாலையோட அமைதி ரொம்ப பிடிச்சிருந்தது. எழுந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தார். அதிகாலை பொழுதில் கொஞ்சம் இருட்டாக தானே இருக்கும். அப்படியே நடந்து போகிறப்ப அவர் கால் தடுக்கி ஒரு இடத்துல தடுமாறுறார். அங்கே என்னன்னு பார்த்தாக்க அந்த இடத்துல ஒரு பை ஒன்று கிடக்கு. அந்த பையில் நிறைய கற்கள்லாம் இருக்குது. அந்த கற்களை எடுத்துக்கிட்டு அந்த பையை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போனவர் ஒரு இடத்துல உட்கார்றாரு. அந்த குளிர்ந்த காற்று, அந்த அதிகாலையோட அமைதி ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த ஆற்றங்கரையோரமாக உட்காந்து அவர் வச்சுருந்தார்ல பை, அந்த பைக்குள்ளார பார்க்குறாரு. அதுக்குள்ளார நிறையா கற்கள் இருக்குது. அந்த கற்களை எடுத்து ஒன்று ஒன்றா அந்த ஆற்றுக்குள்ளார போடுறாரு. அந்த மாதிரி கல் போடுறப்ப தண்ணியில் ஒரு அலை வரும்ல, அந்த அலையை ரசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு கல்லாக போட்டுக்கிட்டே இருக்கார். அந்த பையில் உள்ள கற்களும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயம் பொழுதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பித்து அந்த சூரியன் அதோட கதிர்களை அப்படியே பாய்ச்ச ஆரம்பிக்குது. இவரும் கல் போட்டுக்கிட்டே இருக்கார். கடைசி கல்லும் வந்துடுது. அதை போடலாம் அப்படின்றப்ப சூரியனோட கதிர் அந்த கல்லில் பட்டு மின்ன ஆரம்பிக்குது. அந்த மாதிரி மின்றதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கல் போடுறதை நிப்பாட்டிட்டு அந்த கல்லையே உத்து பார்க்குறாரு. பார்க்குறப்ப தான் தெரியுது அது கல் இல்லை, நகைகளுக்கு பதிக்கக்கூடிய வைரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இந்த பையில் இருந்தது எல்லாமே அந்த வைரங்களாக தானே இருந்திருக்கு. நாம் இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே உட்காந்துருந்தார். அந்த சமயத்தில் தான் ஒரு துறவி ஒருத்தர் அது வழியாக அப்படியே நடந்து வந்தார். இவர் புலம்புறதையும் அழுகிறதையும் பார்த்துட்டு இவர்கிட்ட எதுக்காக இவ்வளோ தூரம் அழுகிற, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கு, இப்பயே என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் அந்த துறவிக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறார். அந்த துறவியும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு, நீ இதில் வருத்தப்படுறதுக்கு வேலையே இல்லை. இந்த கடைசி வைரத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? இந்த கடைசி வைரமாவது மிஞ்சுதே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பாரு. அதை விட்டுட்டு நீ தண்ணிக்குள்ளே போட்ட வைரங்கள் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு உக்காந்துருந்த அப்படின்னாக்க இப்போ இந்த கையில் இருக்குல்ல வைரம், அதோட மதிப்பும் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த வைரம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ பாரு அப்படின்னு அந்த துறவி சொன்னார். இப்போ தான் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாம்ல, நாம் இந்த கையில் இருக்க வைரத்தையும் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? இது கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு நாம் சந்தோஷப்படாமல் நாம் தண்ணிக்குள்ளே போட்ட வைரத்துக்காக நாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த வைரம் கிடைச்ச சந்தோஷத்தை நாம் இழக்கிறோமே அப்படின்னு அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுது. உடனே அந்த துறவிக்கிட்ட ஐயா, எனக்கு இப்போ தான் புரியுது, இதை எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக எழுந்து போனார். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம் சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருப்போம். அந்த தவறுகள் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே போட்ட வைரங்கள் மாதிரி.
அதை நினச்சி வந்துட்டு வருத்தப்படுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. நாம் அந்த தவறு வந்துட்டு இதுக்கு மேலே வந்து நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்கணும். நாம் வந்து தவறு செய்கிறது அப்படிங்கிறது வந்து சகஜம்தான். ஆனால் வந்துட்டு தவறு மட்டுமே செய்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய தவறு. நாம் வந்து தவறு செஞ்சால் அந்த தவறுலேருந்து என்ன கற்றுக்குறோம், அதுலேருந்து என்ன மேம்படுத்துகிறோம், அந்த தவறு வந்து மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு செஞ்ச தவறையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு எப்போயுமே வந்து முன்னேற முடியாது. அதனால் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினச்சி வருத்தப்படுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. இப்போ இருக்க நிகழ்காலத்தில் நாம் என்ன பண்ணணும், நம்மளோட முன்னேற்றத்துக்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் வந்து நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.